வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ லாங் டைமுக்கு அப்புறம் வந்து இப்போ வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ் ப்ளஸ் யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் ப்ளஸோட அப்டேட்ஸன் பற்றி. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, எதனால யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பற்றின எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோ வந்து போட முடியல. ப்ளஸ் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் என்னால் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2024 ரிசல்ட்டில் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஆல் இந்தியா ரேங்க் லெவலில் வந்து 781 ரேங்க் வந்து நான் வாங்கியிருக்கேன். நிறையவே கேட்டிருக்கீங்க என்ன போஸ்டிங்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் தெரிய வரும். கன்ஃபார்ம் ஆகுறது டிசம்பர்ல தான் வந்து நமக்கு என்ன சர்வீஸ் அப்படின்றது பக்காவா வந்து ஃபைனல் இட்டரேஷன் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்குமே வந்து என்ன சர்வீஸ் வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தி வருவோம். ஓகேவா? நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ஏப்ரல் 25 வந்து நம்ம அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஜூன்ல வந்து நம்ம ஜூன் 3 நமக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருந்தோம். பட் அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்தனால வந்து தள்ளி போட்டுருச்சு. அது போக வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாலுமே வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் என்னால் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து தனியாக வந்து நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். நிறைய பசங்க அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்போ எக்ஸாக்டாக ஆரம்பிக்க போகுது, அதனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ இப்போ நான் சர்வீஸ் போயிட்டா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேனா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, நான் கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சர்வீஸ் ஓரியன்டாக தான் போயிட்டு இருப்பேன். நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் நிறைய பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. என்னால் கொஞ்சம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த பசங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 1,00,000 கம்மியாக வரணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். ஏன்னா சில பசங்களுக்கு வந்து ஃபினான்சியலா வந்து ரொம்ப பேக்வேர்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஈஸியாக அக்சசபிளா இருக்கணும் அப்படின்றத என்னோட மெயின் கோர் கான்செப்ட். அது போக ரூரல் ஏரியால வந்து படிக்கிற பசங்களுக்கு ஆன்லைன் மூலமாவே படிக்கலாம் அப்படின்றதுதான் வந்து அது ஒரு மெயின் இதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் மூலமா கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட மெயின் மோட்டிவ். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் படிச்சுதான் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னால முடியுன்றப்போ உங்களால முடியும். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க, இத்தனை தடவை இன்டர்வியூ போயிருக்கீங்க, இத்தனை தடவை மெயின்ஸ் போட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே கிளியர் பண்ணலாம், நீங்க எப்படி கிளாஸ் எடுக்கலாம் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா என்னால கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி. சில பேர் வந்து கிளியர் பண்றதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும், சில பேர் வேகமா கிளியர் பண்ணுவாங்க. அவங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா டாபிக் இஸ் எண்ட்லெஸ். ஸோ நாலேஜும் வந்து எண்ட்லெஸ்ஸா இருக்கணும். இல்ல இன்டெப்தா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முடியும். கிளாஸ் எடுத்தாலும் புரியறதுக்கு உங்க கெப்பாசிட்டி வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனாலதான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பண்றோம். அந்த கெப்பாசிட்டி டெவலப் பண்ணிக்கிறதுக்காக. அந்த ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மென்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம சீனியர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், அந்த நாலேஜ் வரும். எதுவுமே இல்லாம எடுத்த உடனே வந்து நம்ம ஒரு வண்டியை எதுவுமே எடுத்து ஓட்டிட முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இதுனா என்ன, இது என்ன கிளச்சுனா என்ன, ஆக்சிலேட்டர்னா என்ன, கீர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கடுத்து வண்டி எடுத்து ஓட்ட முடியும். அதே மாதிரிதான் அதை பத்தின என்னென்ன தெரிஞ்சுக்கிறது தான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற கோர்ஸ். அதை படிச்சாதான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். ஐ மீன் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு கஷ்டப்படணும் இல்லைன்னு சொல்ல, ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டா அந்த ப்ராசஸ் சுலபமா இருக்கும்ன்றத நான் சொல்ல வரேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சுலபம்னு நான் சொல்ல வரல. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குரூப் 4 குரூப் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லேயே வந்து அடிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. சிவில் ஈவன் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல கூட சிஜிஎல் கூட சில பேர் செல்ஃப் ஸ்டடியில கிளியர் பண்றாங்க. ஸோ இட்ஸ் எக்ஸப்ஷனல். அதெல்லாம் பண்றவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி கிரேட் 1 கிரேட் ஏ எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு டாப்பர் வீடியோல நான் எந்த கிளாஸுமே போகல, நான் ஃபவுண்டேஷனே படிக்கல, நானா எல்லாமே படிச்சேன் அப்படின்னு சொல்றத தயவு செய்து நம்பாதீங்க. அவங்க எக்ஸப்ஷனல் கேட்டகரியா இருக்கலாம், அவங்க நாலேஜபிள் பர்சனா இருக்கலாம், அவங்களுக்கு டேலண்ட்ஃபுல்லா இருக்கலாம், எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்கன்றது கிடையவே கிடையாது. என்ன எடுத்தீங்கன்னா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து 1 வருஷம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் தனியா உட்காந்து படிச்சேன். ஸோ அது வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் முக்கியமானு கேட்டீங்கன்னா ஆமா முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சென்னையில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல போட்டேன். அதுக்கப்புறம் டெல்லியில மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தனியாக ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து டெய்லி ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் போட்டேன். அடுத்து ஆப்ஷனலுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் போட்டேன். ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் போட்டேன். இது எல்லாமே வீட்டில் வந்து டெஸ்ட் சீரிஸ் பண்ணினேன். வீட்டில் பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணேன். ஸோ உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறப்ப நான் மட்டும் தான் கிளாஸ் இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு ஆகஸ்ட் லாஸ்ட்ல மேபி ட்ரைனிங் வந்து கூப்பிட்டுறலாம். அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 மெம்பர்ஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன். அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்ஸ். நிறைய தடவை என்னை மாதிரி ப்ரீலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அது போக மற்ற எக்ஸாம்ஸ்ல இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் பை லக் என்னோட ஹார்ட் ஒர்க் ஜெயிச்சிருச்சு. அவங்களுக்கும் அவங்க லக்கு அடிக்கிற வரைக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்.
கம்மியான காசுல ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணுன்ற அவங்களோட ஆசையும் கூட. ஸோ எங்களோட தேர்ட் விசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு என்ன மாதிரி ஷெடியூல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னால் மென்டரிங் பண்ண முடியும். மென்டரிங் வந்து நம்ம கிளாஸ் சேர்ந்த பசங்களுக்குமே வந்து என்னால் மென்டரிங் பண்ண முடியும். இந்த அகாடமி பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க தான் ஓனர்னு ஒன்று கிடையவே கிடையாது. 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மணி நேரத்துக்கான கிளாஸுக்கான ஊதியத்தை அவங்க எடுத்துக்குவாங்களே தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் நம்ம போகிறோம். ஒரு மாதம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் பிடிக்கல, எனக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லை, நான் படிக்க விரும்பலாம், அடுத்த மாதம் நீங்கள் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுலபமான முறையில் தான் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. நான் படிக்கிறப்ப யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை இப்போ என்னோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு அந்த சோல் பேசிஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க பாவோம் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றத டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகேவா? வாங்க போவோம். ஸோ நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா June 25 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ June 25 மை பர்த்டே. ஸோ அன்றைக்கி தான் நம்ம வந்து June 25 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேட்ச் பேர் நேதாஜி பேட்ச். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப், அதாவது எங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேணும், எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சரி, சீட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. ப்ளஸ் நான் வந்து இப்போ எத்தனை பேர் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 பசங்க எடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி 25 பசங்க சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆள் தான் நடத்த போறேன்றனால 25 பசங்க சொல்லியிருந்தேன். இப்போ 4 பேரை நான் வந்து டியூட்டர்ஸா எடுத்திருக்கிறேன். ப்ளஸ் நான் வேற மென்டரிங் பண்றேன். அது போக தமிழ்நாடு டாப்பர்ஸ் 2-3 பேர் இருக்காங்க நமக்கு ஹெல்ப்புக்கு. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டரிங் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து தான் வந்து அப்பப்போ மென்டரிங்க்கு எப்படி ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்றது, இந்த மாதிரி ஜென்ரலிஸ்டிக்கான டாபிக் வந்து ஒரு வீடியோ 1 hour கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறனால வந்து நான் 40 பேர், ஒரு பேட்சுக்கு 40 பேர் அப்படின்னு எடுக்கலான்னு இருக்கேன். வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் இல்லைன்னா 3 பேட்ச் மட்டும் தான் போகும். அந்த 2 பேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வந்து பிரிச்சிருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மிஸ்ல கொடுத்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி எல்லாருக்கும் நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் சில பேர் வந்து நான் லிங்க் அனுப்பியிருந்தேன். அந்த லிங்க் கூகுள் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கிளாஸ் சேர விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்பி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி சொல்ல போனால் ஆல்ரெடி 30 சீட்டுக்கு மேலே வந்து நமக்கு ஃபில் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் டேட் சொல்லிடுறேன். அந்த டேட்ல நீங்கள் ஃபீஸ் டெபாசிட் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் June 25 டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் வந்து நமக்கு ஆரம்பிக்கும். ஓகேவா? நீங்கள் ஆரம்பிச்சு June 25 to July 25 வரைக்கும் நீங்கள் கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் கட்டிடுங்க July 25. அப்படி இல்லை எனக்கு சேர விருப்பம் இல்லை, எனக்கு கன்சிஸ்டன்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ நியூ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஆஸ்பிரன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணுவேன். அந்த நியூ லிங்க்ல ரீசெண்டாக இப்போ June 25 ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான கிளாஸ் யார் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்களுக்கான கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து நான் அனுப்புவேன். ஆல்ரெடி சில பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்குமே நான் லிங்க் சென்ட் பண்ணுவேன், புது லிங்க் சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, என்னால் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட முடியும், இந்த மாதத்துக்கான அமௌண்ட் ரெடி பண்ணிட முடியும், இந்த மாதம் நான் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப கன்ஃபார்மாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும், ஆஸ்பிரன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை தொட்டு உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் இமெயில் அட்ரஸு, நீங்கள் ரெகுலர் பேட்சா இல்லை காலேஜ் பேட்சா இல்லை மென்டரிங் வேணுமா, 3ல் என்ன வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நீங்கள் லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அது பேசிஸாக தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் மட்டும்தான். 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு மேலே எடுக்கலை. 25லேருந்து 40 கூடுறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும் எடுக்கலை, எக்ஸ்ட்ரா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. அவங்களுமே வெல் ட்ரெயின்ட் ஆஸ்பிரன்ஸு, நிறைய வருஷம் என்னை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் இந்த வருஷம் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ், என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு 4 to 4 to 5 ப்ரிலிம்ஸ் ரெகுலராக ட்ரைனிங் எடுத்த ஆஸ்பிரன்ஸில் ஒரு 2-3 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க ப்ரிலிம்ஸ். ஸோ அதுபோல் ப்ரிலிம்ஸில் இந்த வருஷம் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நான் டெஸ்ட் சீரிஸ் வைக்கல இப்போதைக்கு, எந்த டெஸ்ட் சீரிஸ் சேரலாம், எந்த ஆப்ஷனுக்கு எந்த இன்ஸ்டியூட் சேர்ந்து நம்ம படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி நோட்ஸ் தான் உங்ககிட்ட இருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமாக கூப்பிடலாம். நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து காசே கிடையாது, இது வந்து ஃப்ரீ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மெயின்ஸ் எழுத போகிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி, இன்டர்வியூ போகிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி, என்னால் முடிஞ்ச ஹெல்ப். நான் சில விஷயங்களில் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக் வந்து எனக்கு 1 வருஷம் காஸ்ட் பண்ணிச்சு. என்னோட ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்னால 1 வருஷம் வீணாகக்கூடாதுன்றது என்னோட ஆசை. அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ பெர் பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மேட்டாக இருக்கும். ரெகுலர் ஆஸ்பிரண்ட், காலேஜ் ஆஸ்பிரண்ட். ரெகுலர் ஆஸ்பிரண்ட்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 8 hours மேலே நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றவங்க தான் ரெகுலர் ஆஸ்பிரண்ட். அவங்களுக்கு வந்து 2.5 hours வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் போகும்.
ப்ளஸ் டவுட் கிளியரிங் செஷன்றது டெய்லி 1 hour வந்து இருக்கும். நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்க போறீங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட்ல இல்ல ஜூம்லயோ இந்த டைம் டு இந்த டைமிங் வந்து கிளாஸ் எடுக்கிற டியூட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போறேன். நீங்க அந்த டவுட்ஸை வந்து அந்த டைமுக்கு வந்து நீங்க அட்டன் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிடுறீங்க. இதுதான் நம்மளோட ப்ராசஸ். சரிங்களா? ஸோ காலேஜ் ஆஸ்பிரன்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லிக்கு என்ன 3 hours தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour கிளாஸ் தான் வரும். அதில் ப்ளஸ் டவுட் கிளியரிங் செஷன் ஒரு 1/2 hour. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாம். டவுட் இல்லை அப்படின்னா அந்த கிளாஸஸ் கவனிச்சுட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அடுத்த நாள் கிளாஸஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ டவுட் கிளியரிங் செஷன் வந்து கம்பல்சரியாக எல்லாம் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ் டவுட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மேட். ஸோ என்னோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நான் சென்னையில் படிக்கிறப்ப பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது GS1, GS2, GS3, GS4 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் காமன் ஃபவுண்டேஷன் அந்த 4 PCMனு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், அது ப்ளஸ் CSAT. இதில் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 2.5 hours வந்து நடத்துவாங்க. CSAT வந்து பார்த்தீங்கன்னா பெர் சாட்டர்டே வீக்கெண்டு மட்டும் வந்து 3 hours கிளாஸ் இல்லை அதே 2.5 hours கிளாஸஸ் வந்து மூவ் ஆகும். வீக்கெண்டு 2 days அந்த மாதிரி இல்லை 1 day அந்த மாதிரி போகும். ஓவரால் பார்த்தீங்கன்னா 60 hour கிளாஸஸ் வந்து 60 hours ஆஃப் கிளாஸஸ் வந்து CSATல அந்த 1 yearல வந்து ஏதாவது ஒரு கேப்பை நிரப்பிடுவாங்க. இதுதான் வந்து நான் படித்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இப்படிதான் போச்சு. அதே மாதிரி பேசிஸாக நம்ம போகிறோம். நமக்கு என்ன மாறுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் CSAT வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டியூட்டர்ஸ் கேட்டாலுமே நான் கொடுக்க தான் போகிறேன். அதேமாதிரி பாலிட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா ஹவர் ஒரு வருஷத்துக்கு மேலே இழுக்கும் அப்படின்னாலும் நான் கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா ஒரு வருஷத்துலேயே ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக முடிச்சலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியலான கட்டப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ட். கிட்டத்தட்ட 2 years 3 years எடுத்தாலுமே ஃபவுண்டேஷன் முடிக்க முடியாது. ஏன்னா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்லெஸ். அதேதான் UPSC கொஸ்டின்ஸுமே அன்பிரிடிக்டபிள், எங்கேருந்து வேணா வரலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓவராலாக எல்லாமே நான் கவர் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ டியூட்டர்ஸுமே அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கேட்டாலும் நான் கொடுக்க தான் போகிறேன். ஸோ நான் திரும்ப சொல்றது என்னன்னா, ஜாயின் பண்ணுற பசங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த கிளாஸ்ல சேரணும். கன்சிஸ்டன்ட்டா என்னால் 12 மாசம் ஃபீஸ் கட்டி நான் படிப்பேன் அப்படின்றவங்க மட்டும் தான் சேரணும். நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபுல் அமௌண்ட் கட்டுங்கன்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா ரூரல் ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், ஃபினான்ஷியல் என்ன சுச்சுவேஷன் இருக்கும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் போகிறதே. என்னால் ஃபுல் அமௌண்ட் கொடுங்கன்னு சொன்னாலும் கட்டுறதுக்கு பசங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் அதுக்கு போகலை. அதுவும் இல்லாமல் எனக்கு 100 பசங்க சொன்னாலும் வரதுக்கு பசங்க இருக்கிறாங்க. ஏன்னா நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆம் எ லிவிங் ப்ரூஃப். எனக்கு நான் எப்படி எழுதி கிளியர் பண்ணேன்றதை நான் சொல்லி கொடுக்குறதுக்கு லிவிங் ப்ரூஃப். அது போக என் கூட சேர்ந்த பசங்க 2-3 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ தே ஆர் லிவிங் ப்ரூஃப். அவங்க இங்கே ரீசெண்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீசெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கமர்ஷியலாக நான் கொண்டு போக விரும்பல. அதனால தான் 40 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிற பசங்களை மட்டும் தான் எடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக இல்லை, அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நானே உங்களை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவேன். எனக்கு ஆளுங்க கம்மியாகிறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு 2வது பேட்ச் கூட நான் எடுத்து நான் உள்ளக்க போட்டுக்கிறேன். நானே டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டுருவேன். ஸோ பியூர்லி என்னை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவில் இருக்க பசங்க இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க பசங்க கிளியர் பண்ணணும், அவங்களுக்கு அஃபோர்டபுளாக கொடுக்கணுன்றது மட்டும் தான் என்னோட ஆசை. அதுக்கான கோல் நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதை மிஸ் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நானே உங்களை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெகுலர் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 month கோர்ஸ் வரும். ஸோ அப் டு 4 to 6 hours வந்து கிளாஸஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். டெய்லி 1 class ரெக்கார்டர் செஷனாக தான் வரும். பிஃபோர் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் வந்துடும். நீங்க அந்த ரெக்கார்டர் செஷனை அடுத்த நாள் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். டவுட் கிளியரிங் செஷனை ஸ்கிப் பண்ணிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்க பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட நீங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் டவுட்ஸ் வராது. அவங்க கிளாஸ் நடத்துறதே புரியுற மாதிரி தான் ஈஸியாக தான் நடத்துவாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களும் உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நடத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் நடத்துவாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வந்தாலும் நீங்க எனக்கும் ஃபோன் பண்ணலாம். அந்த மாதிரி 5 ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவங்க கிட்டயும் வந்து டியூட்டர்ஸ்கிட்டையும் ஃபோன் பண்ணலாம். ஸோ பெர் கிளாஸ் வந்து 2.5 hours வரும். 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டு இருக்கும். அடுத்து ஒரு 10 minutes இன்டர்வல் வரும். அடுத்து 1 hour கிளாஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த மாடுலேஷன் போயிட்டு இருக்கும். டெய்லி லைவ் டவுட் கிளியரிங் செஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு குவாலிட்டி ஸ்டாஃபோ இல்லை என்வரான்மெண்ட் ஸ்டாஃபோ ஜியாகிரபி ஸ்டாஃபோ வந்து டெய்லி லைவ் இன்டராக்ஷன் செஷன் போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை 1/2 hour 1 hour நீங்க அட்டன் பண்ணிட்டு அந்த உங்களோட டவுட்ஸை கேட்டு நீங்க அந்த செஷன் விட்டு வெளில வந்துடலாம். நீங்க கண்டினியூஸாக அந்த செஷன் இருக்கணும் அவசியம் கிடையாது. இல்ல மற்றவங்க கேட்குற டவுட்ஸ் நான் கவனிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் அந்த டவுட் கிளியரிங் செஷனை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம். உங்க விருப்பம் தான். ஓகேவா? இட்ஸ் நாட் அ மேண்டட்டரி. உங்களுக்கு டவுட்னா மட்டும் தான் நீங்க போயிட்டு உங்க டவுட்டை கேட்டு வெளில வரணும் வர போறீங்க. சரிங்களா? இது வந்து ஜூம் மீட்டிங்லயோ இல்லை கூகுள் மீட்டிங்லயோ ஒன்று வந்து நடக்கும். இது வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ். அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட்ஸ் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம். சாட்டர்டே மட்டும் பாத்தீங்கன்னா CSAT கிளாஸ் போகும். ஜென்ரல் மென்டல் ஆப்டிடியூட் கிளாஸஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் நீங்க ஆன்லைன்லேயே எழுதிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து
இதில் தான் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃபாக அனுப்பிடுவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம், ஓஎம்ஆர் செட்டில் எழுதிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதினீங்கன்னா உங்கள் ஸ்கோர் வந்து நாங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ ரேங்க் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் ரேங்க் வைஸ் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அப்படி இல்லை நீங்கள் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட காப்பி ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, அதில் கரெக்ஷன் பண்ணி நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ அந்த எக்ஸாம் சாட்டர்டே எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து சாட்டர்டேவும் எழுதலாம், சண்டேவும் எழுதலாம். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து டைம் விண்டோ இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் போய் எழுதிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டரிங் வந்து நான் கொடுப்பேன். உங்களுக்கு யாருக்கு எந்த மாதிரி மென்டரிங் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் கொடுப்பேன். அது வந்து மண்டே டு ஃப்ரைடே ஏதாவது ஒரு டே யாராவது 2-3 பேருக்கு கால் வந்துகிட்டே தான் இருக்கும், அவங்க அட்டன் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா இந்த டைம் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மென்டர்ஸ் வந்து நான் சொல்லிடுவேன். அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் டெஸ்ட் ஸ்கோர் அதிகமாகாத காரணம் என்ன, அதிகம் மாறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ சிசெட் என்னென்ன கவர் ஆகும், ஆப்டிடியூட், ஜிமேட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதெல்லாம் வீக்லி கிளாஸ் இது கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தவிர இதெல்லாம் கவர் பண்ணிடுவேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பேன் சிசெட்ல, ஏன்னா எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அக்யூரேசி எனக்கு அதிகம். ஸோ அதனால நான் தனிப்பட்ட முறையில் எடுப்பேன். ஸோ நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸாக தான் ஷேர் பண்ணுவேன். என்னோட ஓன் காப்பீஸை நான் எந்த வெப்சைட்ல எதுவுமே போடலை, ஏன்னா மற்ற இன்ஸ்டியூட் கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க, நான் போடலை. என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் போட்டிருக்கேன், ஃப்ரீயாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணி என்னோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேப்பர், எஸ்ஏ ஆன்சர் ரைட்டிங் பேப்பர், என்னோட ப்ரிலிம்ஸ்க்கு நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்ற எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை உள்ளக்க போயிட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து 1 இயர்க்கு மட்டும் தான் அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுற வரைக்குமே 10 வருஷமாகுதோ 9 வருஷமாகுதோ 8 வருஷமாகுதோ 8 வருஷம் வரைக்கும் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்கள் கையிலேயே தான் இருக்கும். அதை நீங்கள் எப்போ வேணால் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது ஒன்று வந்து நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மற்ற இன்ஸ்டியூட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுப்பாங்க, அந்த 1 இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பி ரெக்கார்டட் கிளாஸஸ்க்கு நம்ம ரினியூவல் பண்ணணும், இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். நம்ம கிட்ட அது கிடையாது. அதனால வந்து ரெக்கார்டட் கிளாஸ் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். ஆனால் நீங்கள் தயவு செய்து அதை பைரேசியாவோ இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தோ வந்து நீங்கள் இது பண்ணணும் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்கள் எங்ககிட்ட டேரெக்டாக வந்தால் நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் பைரேசியில் பண்ணாலுமே பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா டேரெக்டாக எங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். இவருக்கு மட்டும்தான் கால் அலௌடுன்னு நாங்கள் எடுத்து வச்சிருப்போம். ஸோ அதனால வந்து நீங்கள் பைரேசியில் வந்து வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ண முடியாது. தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? உங்களுக்கு காசு கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்ற பட்சத்தில் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா உங்களில் ஒருத்தனா இருந்தது நான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கேன். என்னால் ஆல் இந்தியா ரேங்க் 781 இருக்க முடிஞ்சுன்னா உங்களில் ஒருத்தனா இருந்தேன். நான் 5 அட்டெம்ப்ட் எழுதினேன், ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே படிக்கல. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்ற பார்ப்போம், இந்த ஸ்டடி ஓரியன்டா. ஓகேவா? நெக்ஸ்ட், காலேஜ் ஆஸ்பிரன்ஸ்க்கு வருவோம். ஸோ 1.5 to 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகும். கம்பல்சரியாக 2 இயர்ஸ் வந்து ரன் ஆயிரும். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து எனக்கு 3 மணி நேரம் தான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூலில் 3 ஹவர்ஸ் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. அதில் டெய்லி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 ஹவர் கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ வீக்லி எக்ஸாம் ப்ளஸ் மென்டரிங் மற்ற ரெகுலர் பேட்ச் என்ன இருக்கும் அதே தான், டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே இருக்கும். ஓவரால் கிளாஸ் டென்யூர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகமாகும், ப்ளஸ் அந்த கிளாஸ் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், அவ்வளோதான் வித்தியாசம். ப்ளஸ் செமஸ்டர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ், நீங்கள் என்ன செமஸ்டர் பீரியட் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்றது நீங்கள் ஓரளவுக்கு இன்டர்னல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேணா எங்கள் கிட்ட ஆல்ரெடி ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, அது நீங்கள் சொல்கிற டைமிங்க்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டுமே எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன காலேஜ் அப்படின்றத மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக முன்னாடியே சொல்லிடுறோம் எங்ககிட்ட, அவ்வளோதான். ரெக்கார்டட் செஷன் எனி டைம் அக்சசபிள். நீங்கள் நைட்டு 12 மணிக்கு பார்க்கணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் என்னால் கவனிக்க முடியல, நான் 2 நாள் கழிச்சு தான் பார்க்க போகிறேன், 2 நாள் கேப் எடுக்க போகிறேன், வீட்டில் விசேஷம் ஏதாவது ஒன்றுக்குன்னா 2 நாள் கழிச்சு பாருங்க. பார்த்துட்டு மீதி கிளாஸஸ் வந்து என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும் மொத்தமாக வச்சு முடிச்சலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிட் பை பிட்டாக முடிச்சுட்டு டவுட் கேட்கறப்ப மட்டும் நீங்கள் ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷனை நீங்கள் அட்டன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களோட டெடிகேஷனுக்கு 1 இயர் நான் சொல்லியிருக்கிறேன், 2 இயர்னு சொல்லியிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 இயர் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த ரெக்கார்டு கிளாஸஸ் வந்து 1 இயர் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களோட டிசிப்ளினை குறிக்கும். இல்லை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே தான் இருப்பேன், அது 1.5 இயர் 2 இயர் இழுத்துருவேன் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிசிப்ளினை வந்து நான் குறிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ரெகுலராக டெய்லி வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்க போய் தான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கிறேன். இந்த இடத்துக்கு நீ வரணும்னா கண்டிப்பாக டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும், இல்லாமல் வர்றது ரொம்ப கஷ்டம். என்னைக்கா ஒரு நாள் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், நமக்கே தெரியாமல் ஸ்கிப் பண்ணிடுவோம், நம்ம மென்டல் ஹெல்த் ஒழுங்காக இருக்காது, ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கும், நம்மளும் வந்து ஹியூமன் பீயிங் தானே. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்ம இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வந்து அதை முடிச்சிடறோம். ஸோ 1 இயர் வந்து 1 இயர்க்கான 365 டேஸ்க்கான வீடியோஸ்ல வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அந்த 365 டேஸ்க்கான வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்கு நீங்க வந்து
தெளிவானவங்களா இருக்கணும். நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, சுதாரிப்பா இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை முடிக்க முடியும். அப்பதான் அந்த கிளாஸ் முடிக்க முடியும். கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், இப்போ ஃபவுண்டேஷன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறப்ப முடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃபைனல் இயர்ல ஓரளவுக்கு வந்து உங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க தர பண்ணிடலாம். அப்போ காலேஜ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்த உடனே நீங்க ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறது சீரியஸான அட்டெம்ப்டா இருக்கும். ஸோ ஓவரால் டைம் பீரியட் நீங்க கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ என்னைய பொறுத்து என்னைய எடுத்துக்கங்க, நான் வந்து திருச்சி லால்குடி பக்கத்துல ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இருக்க ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் நான் படித்தேன். இப்போ அங்க இருந்து நான் திருச்சிக்கு போயிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் முடியல. ஸோ என்ன பண்ணிட்டேன், அந்த என்னோட 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம் அப்போ யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாம நான் உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2019 நான் எழுதுறேன், என்னன்னே தெரியாம போய் உட்காந்து எழுதுறேன். பாஸ் அவுட் அப்பதான் நான் போய் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் சும்மா எழுதின எக்ஸாம் ஃபெயில். ஸோ அதுக்கப்புறம் தான் எவ்வளோ டஃபா இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேர்ந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருது, அதுலயும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறப்ப நம்மளும் செப்பரேட்டா நோட்ஸ் எடுக்கணுன்ற ஒரு நாலேஜ் எனக்கு கிடையாது. நான் ஒவ்வொரு தடவையும் அடிபட்டு புது புது விஷயத்தை கத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதுலயே 2 வருஷம் காலி. அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கான நோட்ஸ், எனக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி சில நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். இன்ஸ்டியூட் கொடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கம்பேர் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் தனித்தனியா பிரிச்சு வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி 2021 நான் எழுதுனதுல ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டேன், இன்டர்வியூ போயிட்டேன். இன்டர்வியூல என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அடுத்து 2022 கேப், நான் அந்த வருஷம் எழுதலை, இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆயிட்டேன்ற ஒரு டிப்ரெஷன்லாம் எழுதாம விட்டேன். திரும்பி 2023 எழுதுனேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. திரும்பி 2024 எழுதுனேன், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ 2மே கிளியர், 3மே கிளியர் ஆகி இப்போ ரேங்க் செக்யூர் பண்ணிட்டேன். போஸ்டிங் இனிதான் தெரியும். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ், லைஃப் எப்படி சொல்றது, ஒரு ஜேர்னி மாதிரி. எடுத்தோடனே கவுத்தோன்னு மாதிரிலாம் இந்த மாதிரி பரீட்சையில கிளியர் பண்ண முடியாது. குரூப் 4 குரூப் 2 வேற, குரூப் 1 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ன்றது வேற. இந்த ரெண்டுக்குமே வந்து பொசிஷன் பவர்ஃபுல் அத்தாரிட்டிக்கு போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணி ஆகணும். சில பேர் வந்து எக்ஸப்ஷனலா டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணலாம், அதை நான் மறுக்கவே மாட்டேன். இருக்காங்க அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே கிளியர் பண்ணாங்க. அவங்களுக்கு சில நாலேஜ் இருக்கும், இல்லை அவங்க அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா நல்லா படிச்ச ஆளுகளா இருந்திருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, அவங்க சில இன்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கலாம், இல்லை பேஸ்ட் நேச்சுரல் டேலண்ட் பர்சனாக இருக்கலாம், அதை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் எல்லாருமே அதே மாதிரி இருக்குன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி கிடையாது, எனக்கு வந்து 5 இயர்ஸ் எடுத்துச்சு. ஸோ நான் வந்து மெஜாரிட்டி, அந்த மெஜாரிட்டி வந்து ஒருத்தன் எப்படி வரணும் அப்படின்றதுக்கு உதாரணம் நான். அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ என்னோட ப்ராசஸாக நான் பண்ண தப்புக்கெல்லாம் அடுத்தவங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபீஸ் ரெகுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், பெர் மந்த்துக்கு வந்து 5000 ருபீஸ். இதுல பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் 100 ருபீஸ். அதாவது நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த வெப்சைட் கொடுத்துருவேன், அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க, அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எப்போ வேணா அட்டன் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணா கிளாஸ் திரும்பி பார்த்துக்கலாம்ல. ஸோ அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும், பிளஸ் ஜிஎஸ்டி 18% 900 ருபீஸ். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 6K ஆகும் பெர் மந்த்துக்கு. ஸோ 12 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கன்சிக்யூட்டிவ்ல கட்டிக்கிட்டே வந்துட்டீங்க, கன்சிக்யூட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஓவரால் வந்து உங்களுக்கு 72 வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனு, அதாவது ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், டெஸ்ட் சீரியஸ் பிளஸ் மென்டரிங்கு பிளஸ் சிசெட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிரும். எக்ஸப்ட் ஆப்ஷனல் தவிர எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 72K கீழேயே முடிஞ்சிடும். இதுதான் என்னோட கோல். அந்த 72K வந்து பாத்தீங்கன்னா 72,000 அப்ரண்டா கட்டாம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டணும், கட்டி படிக்கிறதுக்கு பசங்களுக்கு தோதா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதே இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 வருஷம் எடுக்குது இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங், பிசிஎம், டெஸ்ட் சீரியஸ், மெயின்ஸ், மென்டரிங், சிசெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிரும். சரி, ஆப்ஷன் தவிர எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஃபீஸ் டீடைல்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் மந்த் 2900 ருபீஸ், பிளாட்ஃபார்ம் ஃபீ அதே 100 ருபீஸ், ஜிஎஸ்டி 522 ருபீஸ், டோட்டல் 3500 ருபீஸ். ஸோ 24 மந்த்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து 12 மந்த் ப்ரோக்ராம், இது 24 மந்த் ப்ரோக்ராம். இந்த 12 மந்த் ப்ரோக்ராமே நீங்க 12 மந்த் தொடர்ந்து இந்த அமௌண்ட்டை கட்டி நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு மந்த் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, இல்ல நான் படிக்கிற நிப்பாட்ட போறேன்னா நீங்க ஆல்ரெடி கட்டின காசுக்கு வேணா வீடியோஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோஸ் அக்செசிபிள் பண்ண முடியாது. அந்த வீடியோஸ்மே அந்த 1 இயர் மட்டும் தான் வேலிடிட்டி வரும். நீங்க 12 மந்த் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் டைம் அக்சசிபிலிட்டி வரும், லைஃப் டைம் டெஸ்ட் சீரிஸ் அக்சசிபிலிட்டி வரும், லைஃப் டைம் மெட்டீரியல் அக்சசிபிலிட்டி நான் அடுத்தடுத்து நோட்ஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெர்க்ஸ். ஸோ இதுதான் ஓவரால். இது டியூட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த டியூட்டர்ஸ் யார் யார் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். நான் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தவங்க, என்னை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடத்த போகிறாங்க. என்னை விட நல்லாவே அவங்க கிளாஸ் நடத்துவாங்க. அவங்களோட டெமோ கிளாஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டுடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கிளாஸஸ் சேரலாம். யார் யார் என்னென்ன மாதிரி வீடியோஸ் எடுக்க போகிறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் டீடைல், ஃபுல் கவரேஜ் ஆஃப் சிலபஸ். சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா 2 times இன்டர்வியூ பண்ணனால எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சிசாட்டு, டெஸ்ட் பிளஸ் ஆன்சர் ரைட்டிங், மென்டரிங் எல்லாமே இன்க்ளூட், எக்ஸப்ட் ஆப்ஷனல். ஆப்ஷனல் மட்டும் இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷனல் எடுக்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதனால வந்து நான் தெரியாத விஷயத்த நான் தொடவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் தான் நான் தொடுவேன். ஓகேவா? ஆப்ஷனலுக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது வந்து நான் கைடன்ஸ் கொடுக்க முடியும். அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் நம்ம நாட்டில் எந்தெந்த ஆப்ஷனுக்கு யார் பெஸ்ட்டாக நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து எனக்கு இருக்குது. யார் யார் பண்ணுறா அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட உங்களை நான் லிங்க் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் உங்ககிட்ட ஆப்ஷனல் படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து மென்டரிங் கோர்ஸ். ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் முடிச்சாச்சு சார். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தேவை கிடையாது. நான் வந்து இப்போ எனக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நான் போயிட்டு வரேன். எனக்கு வந்து மென்டரிங் மட்டும் கொடுங்க அப்படின்றவங்களுக்கு வந்து நான் மென்டரிங் கொடுக்குறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, பெர் வீக்குக்கு இல்லை பெர் டேக்கு என்ன எத்தனை தடவை கால் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மென்டரிங் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக அதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் முடிச்ச ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் சென்ட் பண்ணுவேன். கூகுள் ஃபார்ம், புது ஃபார்ம் முதல்ல லிங்க் சென்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்டா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, என்ன ஸ்டூடெண்ட்டு, ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாதிரி பேட்ச் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் வேணுன்றதை டீட்டெயிலாக ஃபில் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அனுப்புனவங்களுக்கு மட்டும் தான் நான் ஃபோன் பண்ணி பேச போகிறேன். அவங்கள மட்டும் தனி வாட்ஸ்அப் குரூப், தனி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதில் மட்டும்தான் நான் என்னென்ன சொன்னேனோ அதை ஃபுல்லாக அதில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இது கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் வந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். அப்புறம் பேரண்ட்ஸ், உங்கள் ஸ்டூடெண்ட் பசங்க வந்து சென்னைக்கு போயிட்டு படிக்க முடியல, கோயம்புத்தூர் போய் படிக்க முடியல, இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறான், அவன் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணோம், அவன் டே ஸ்காலராக இருக்கான், ஹாஸ்டலாக இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக என் கோர்ஸை சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கோ இல்லைன்னா டெல்லிக்கோ எங்கேயோ போய் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம். ஏன்னா சில பேர்லாம் 2 ஃபவுண்டேஷன் போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ எவ்வளோ நம்ம படிச்சு எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான அப்டேக்கல்ஸ் வந்து நம்ம கம்மியாயிட்டே போவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் ஒர்க் ஒன்றும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எதையுமே எதிர்பார்க்காம போட்டுக்கிட்டே இருக்கணும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில். ப்ளஸ் லக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகணும். அது போக பெர்சிஸ்டன்சி, கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது பெர்சிஸ்டன்ஸ், அது கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் நான், என்னை மாதிரி பல பேர், ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.